குமார் சார், துரோகங்களை மட்டும் செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியை தரும் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் எந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. திரு தியாகு அவர்கள் மூத்த அனுபவம் உள்ளவர்கள், பல கருத்துக்களை தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடியவர். ஆனால் பொதுமக்கள் டிவியில் வந்து எங்களை போன்றவர்களை மடக்கி பேசுவதற்காக பேசுகிறது போல தான் எனக்கு தெரிகிறது. உண்மைக்கு முரண்பாடாக பேசினால் மக்கள் நம்மளை என்ன நினைப்பார்கள் என்பதை மறந்து பேசுகிறார்கள். மோடியை அவர்கள் ஊழலில் பெரிய ஊழல்வாதி என்று சொல்லுகிறார். 2002 அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு ஒரு ஃப்ளாட்டை ஒரு வீட்டை கட்டி நாலு பேர் பாகம் அண்ணன் தம்பிகளோடு வாங்கிய ஒரு வீட்டை அவர் 13 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து 11 ஆண்டு காலம் இந்த பாரத நாட்டின் பிரதமராக இருந்து அவர் தாயார் இறந்த பிறகு அந்த வீட்டையும் ஒருத்தருக்கு தானம் கொடுத்துவிட்டு அவர் இருக்கிறார். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறார். அவரை பற்றி இவர் இப்படி பேசலாமா அப்படி என்பதை அவர் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். நான் அவருக்கு மேலே அதுக்கு மேலே வாதம் பண்ண விரும்பவில்லை. அவரையும் பல லட்சம் கோடிக்கு சொத்து உள்ள அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களையும் குடும்ப ரீதியாக சொத்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் நாங்கள் தான் பண்ணுவோம், சினிமாவா நாங்கள் தான், என்ன கிரானைட்டாக நாங்கள் தான், என்ன சாராய கடையாக நாங்கள் தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டு நடத்துகிற குடும்பத்தையும் ஊர் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய பிளாட்ஃபாரத்தில் வீடு இல்லாமல் தூங்கக்கூடிய மக்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை கபலீகரம் செய்து நாங்கள் எங்கள் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று நாட்டை பயன்படுத்துகிறவர்களையும் மோடியையும் பயன்படுத்துவது எப்படி சார் சரி? மோடியையும் மற்றவர்களையும் கம்பேர் பண்ணி பேசுறது எப்படி சரி சார்? அது நான் ஒருதலை பட்சமாக பேசவில்லை, நான் நியாயத்தை கேட்கிறேன். நான் கேட்பது நான் சொன்ன கேரக்டர் மோடி இருக்காரா இல்லையா? உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க. இப்போ திரு ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்றாங்க, பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியை தான் கொடுத்திருக்கிறது. அது ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. கடந்த காலத்தை சொல்றாரு. ஆமா, இப்ப மட்டும் எப்படி மாற்றம் வந்துரும்? அதாவது கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அவர் விட்டு சென்ற ஆட்சியை தான் அவருடைய குமாரர் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர்கிட்ட இருக்கிற டிப்ளமசி, கலைஞர்கிட்ட இருக்கிற பக்குவம், கலைஞர்கிட்ட இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய பாங்கு நம்முடைய முதல்வர்கள்ட்ட இல்லை. குறிப்பாக திருப்பரங்குன்றம் விஷயத்தை நீங்கள் ஒரே கூட்டணியே இத்தனை வருஷமா இதுதான் பாருங்களேன். அதாவது மக்களை சந்திச்சு வெற்றி பெற்று சாது மிரண்டால் காடு கொள்ளாது பாஜக அதிமுக கூட்டணிய 2021 தோல்வியடை செஞ்சிருக்காரு. இல்லை அது இருக்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இந்துக்களும் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் பத்திரிகையாளராக உணர்கிறீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அதுதான். ஏன்னா திருப்பரங்குன்றம் அதை போன்ற பல விஷயங்கள் இந்து கோயில்களுக்கு செய்கிற நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற மதங்களுக்கு அவர்கள் செய்கிற சலுகைகள், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா மத உணர்வு என்பது மக்கள்கிட்ட ரத்தத்தில் ஊர்ன விஷயமாக இருக்கிறது. இல்லை, இன்னொரு பக்கம் நாங்கள் 1000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கோம், அந்த பட்டியலை வெளியிடுறாங்கல்ல, சொத்தை வித்துருக்காங்க சார், கோயில் சொத்தை வித்து கொண்டு இருக்கிறார்கள், வெள்ளி வேல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதையும். இந்து அறநிலைத்துறை சொத்தை இப்போ என் வீடு வடபழனியில் இருக்கு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா பெறுமதியான சொத்தை இதே போல் திருப்பரங்குன்றம் கேஸ் நடந்தது போல் 2008 ஆரம்பித்து அது ஒரு மிஷனரி சார் நீங்க சொல்லக்கூடியது. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பல லட்சம் ஏக்கரை நாங்க மீட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதையும் நீங்க கேளுங்க. புள்ளி ஒரு எந்த சொத்தை மீட்டிங்கன்னு கேளுங்க. எந்த சொத்தையும் மீட்கல, எந்த சொத்து இருக்கிறத பென்சிங் போட்டிருக்கேன்னு போட்டு விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது வரட்டும், அது காலம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கோயில் சொத்துக்களை என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்தில் போய் முடியுங்கிறது நீதிமன்றம். ஒன்னு சொல்லுங்க, தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணியை எங்க தொடர்ச்சியா சார் வெற்றி பெற்றது? எங்க தொடர்ச்சின்னு ஒரு 4.5 வருஷம் 4.25 வருஷம் ஆட்சி. 2019 இருந்து 2021 24 இடையில வந்த உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாவற்றிலும் தொடர்ந்து வெற்றி. இடைத்தேர்தல் என்பது எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குமோ அந்த கட்சிக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் சார். 2 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நீங்க கடந்த கால கலைஞர் ஆட்சியும் இப்போ நடக்கிற ஆட்சியும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து.
இந்த ஆட்சி ஒரு வினோதமான ஆட்சி, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அதிகப்படியான கடனை வாங்கியிருக்க என்ன செலவு பண்ணுங்கிறதுக்கு ஒரு தகவலும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், எந்த தரவுலையாவது வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி மத்திய அரசு ஆண்டுதோறும் வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 11 லட்சம் கோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இவங்க வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? அது பப்ளிக் டாக்குமெண்ட்டாக போடுங்களேன். இந்த திட்டத்துக்கு நாங்கள் இதை செய்தோம், இந்த திட்டத்துக்கு இதை செய்தோம் போடுங்களேன். ஒன்றும் கிடையாது. ஆகையினால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் ஒன்றும் இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. எந்த ரோட்டில் போனாலும் நேராக போக முடியாது. பிரதிபலிக்கும்னு குமார் சொல்றீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மக்களுக்கு என்ன பிரச்சனை சார்? ஆட்சினா என்ன? மக்களுக்கு அவங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வரி கட்டுறாங்க. வரி கட்ட முடியாதவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், கடைகளுக்கு போகிறோம், இப்போ பாதுகாப்பு வேணும், ரோடு நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் நினைத்தா ஒரு இடத்துல அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருக்கு சார். தமிழ்மணி சார் ஒன்று சொல்கிறாங்க, என்ன பிரைம் மினிஸ்டர் சூழ்நிலைச்சிட்டாரு, என்ன சொல்லிட்டார், இந்த மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணியும் பெருசாக ஒரு ஜெல்லானது மாதிரியே இல்லையே. அவர் எதையெல்லாம் இன்னைக்கு உரையில் கண்டித்தாரோ, அதாவது போதைப் பொருளை கண்டித்திருக்கிறார், அதாவது குடும்ப ஆட்சியை கண்டித்திருக்கிறார், ஊழலை கண்டித்திருக்கிறார். இது அத்தனை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டித்திருக்கிறார். நீங்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஊழலை கண்டித்திருக்கிறார், குடும்ப ஆட்சியை கண்டித்திருக்கிறார், போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டித்திருக்கிறார், பெண்களின் பாதுகாப்பிற்கு. எத்தனை வருடங்களுக்கு பிறகு எடப்பாடி, டிடிவி எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறாங்க. பிரதமர் எவ்வளவு விஷயங்களை புள்ளி விவரங்களா சொல்லணும்னா 10 ஆண்டு சாதனைகளை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு சார். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? வந்துடுறேன். தேர்தல் மீட்டிங் எல்லாருக்கும் தெரியும், வந்திருக்கிறார், மகிழ்ச்சி. நீங்கள் என்னது செய்வேன் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது நியாயம். செய்ய முடியுமா முடியாதான்னு மக்கள் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, அதை வச்சு ஓட்டு போடுவாங்க. ஒன்றுமே சொல்லலையே அவரு. ஒன்றே ஒன்று சகோதரர் சொல்லட்டும், இதை செய்கிறேன்னு சொன்னார் சார். அவர் கண்டித்து யார் எதை இது தவறு, நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போங்கிறதா அதுக்கு பொருள். இதுக்கு ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கிறதா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அது தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அடுத்தால பல முறை இங்கே வரப்போகிறார். காலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு 10 கேள்விகளை கேட்டார் சார். 11 கேள்வி. அதுக்கு ஏதாவது பதில் வந்தார்? அந்த கேள்வியே இர்ரெலவெண்ட் சார். அந்த கேள்விகள் அத்தனையுமே இர்ரெலவெண்ட். அவர் கேட்ட கேள்வி, அதாவது கீழடியை பற்றி கேட்டிருக்கார். கீழடியை எப்போ அறிவிப்பாங்க? ஆனால் தமிழ்மணி சார் சொல்றாங்க மோடி பேசுனதா இர்ரெலவெண்ட் அப்படிங்கிறாங்க. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம், அவர் பார்வையாக இருக்கலாம், அவருடைய தாட் அப்படி இருக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. இந்த மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரு? ஒரு 2-3 ஒரே ஒரு கேள்வியை சுருக்கமா கேட்டாரு சார். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரு. அதை சார் இப்போ இன்னைக்கு ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற கூட்டம் நடந்திருக்கிறது. கூட்டணி கட்சியாக இருந்தால் எல்லாரையும் அனுசரித்து என்னென்ன செய்யணுங்கிறத இனிமே தான் அதை கலந்து அவர் ஒன்றுமே செய்யல. அது ஆனால் எடப்பாடி பிரதானமாக கண்டிக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய கூட்டம் பிரதானமாக கண்டிக்க வேண்டியது என்னென்ன தவறுங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார்கள். என்ன தவறு என்று சுட்டி காட்டினாலே அந்த தவறை சரி செய்ய போகிறோம் என்றுதான் பொருள். அவர் சொல்லியிருக்கிறதுல இன்னைக்கு கீழடியை பற்றி, கீழடி அறிக்கையை எப்போது வெளியிடுவார்கள் அப்படி என்று கேட்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர். கீழடி அறிக்கைக்கு என்ன அவங்க பதில் கொடுத்துருக்காங்க? மத்திய அரசு சொன்னது என்ன? உலகத்தரம் வாய்ந்த, உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தரவுகளோடு, கூடுதல் தரவுகளோடு நீங்கள் ஆதாரத்தோடு கொடுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கூட்டணியை முடிவு பண்றதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னா எல்லா கூட்டணியில் இருக்க எல்லாரையும் முடிவு பண்ணிட்டாங்களா இன்னைக்கு மோடி? ஆமா, எல்லாம் முடிவு பண்ணி தான். அதுல என்ன உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் தான் என்ன? அதிமுகல இதுக்கு மேல ஆள் இல்ல, இவ்வளவுதான் யார் சொன்னா? இன்னும் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இன்னும் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் அநேகமாக இன்னும் 2 வாரத்துக்குள்ளே தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். 1 வாரமோ 2 வாரமோ எப்போதுமே இது நடக்கும். பிரதமர் போய் ஒரு இடத்துல பேசியிருக்காருனாக்கா, ஃபைனலாக பேசியிருக்காரு, அடுத்த 1 வாரத்தில் ஒரு 10 நாளையில் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அட்டவணை வந்துடும். அதற்குள்ளாக இன்னும் ஆனால் தமிழ்நாட்டில் சிறு சிறு கட்சிகள் எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியோட சேரணும் என்கிற கணக்கு போடுவார்கள். அந்த கணக்கில் இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் இன்னும் காலம் வரும், 1 வாரத்திலே 4 நாளே 5 நாளிலே அந்த அணியோ இந்த அணியோ எந்த அணியில் ஒரு அணியில் சேர்ந்து விடுவார்கள். அந்த வகையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் கண்டிப்பாக சேருவார்கள்.
வெற்றி வாகை சூடப்போகிறது இந்த தடவை என்டிஏ கூட்டணி என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை நியாயமாக சிந்தித்தால். அதாவது இதே டாடா கம்பெனி 2014க்கு முன்னால் 2008-09 காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, பிஜேபிக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கணக்கு இருக்கா சார்ட்ட? இருக்கு, தாராளமா பேசலாம், தாராளமா பேசலாம். இல்ல அதுக்கு அதையும் பேசுவோம். இல்ல எலக்ட்ரல் பாண்டுங்கிறது எப்போ வந்துச்சு? எலக்ட்ரல் பாண்ட் வந்து நல்லது சார். இல்ல நல்லது இல்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சார். நல்லது சுப்ரீம் கோர்ட் சட்டவிரோதம் சொல்லிருச்சு. நீங்க நல்லதுங்கறீங்களே. இல்ல அப்ப எலக்ட்ரல் பாண்ட் நான் முடிச்சறேன். அதாவது முதல்ல கொடைகளை கொஞ்சம் எலக்டோரல் பாண்ட் வரதுக்கு முன்னால என்ன நடந்தது? மூட்டையா டெம்போ டிராவலர்ல பணம் கடத்தப்பட்டது. இப்ப சட்டப்படி வாங்குறாங்க, அவ்வளவுதான். அது டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு பிறகு எல்லாம் அக்கௌண்டபிளா வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறவங்க கொடு, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தொழிலாளர்களுக்கு அதுதான் காலகாலம். அந்த காலத்துல காங்கிரஸ் காலத்துல ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களும் இதே வேலையை எல்லாருக்கும் எல்லா கம்பெனி பெரிய கம்பெனி கொடுத்துதான் ஆகணும். வெளிநாட்டு கம்பெனி முடிச்சிடறேன். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கறத சலுகை அறிவிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஊர்ல இருக்கிற கம்பெனியை கொடுக்கறது என்ன தப்பு? அது காங்கிரஸ் பாஜக திமுகவை எதிர்க்கல எலக்ட்ரல் பாண்ட. சரி.